தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாமிரபரணி தடுப்பணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் வெளியேறி வருகிறது. வெள்ள அபாயம் குறித்து வருவாய்த்துறையினர் தொடர் கண்காணிப்பிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்து செய்தியாளர் தினகரன் தரும் தகவல்களை கேட்கலாம். தினகரன், தற்போது வருவாய்த்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வரக்கூடிய இந்த சூழல்ல கரையோர மக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை அப்படிங்கிறது என்ன? விவரங்களை சொல்லலாம். தென் மாவட்டங்களில் கடந்த டிசம்பர் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஸ்ரீவைகுண்டம் தடுப்பணையிலிருந்து அதிகபட்சமாக வினாடிக்கு 1,00,000 கன அடி தண்ணீருக்கு மேல் வெளியேறியது. அதிகபட்சமாக காயல்பட்டினத்தில் 96 சென்டிமீட்டர், ஸ்ரீவைகுண்டத்தில் 69 சென்டிமீட்டர் மழை பெய்ததால் குளங்களில் உடைப்பு ஏற்பட்டு குடியிருப்புகளில் வியாபார ஸ்தலங்களிலும் தண்ணீர் புகுந்து பலத்த சேதத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக மழை குறைந்த நிலையில் பாபநாசம், மணிமுத்தாறு அணைகள் தண்ணீர் வரத்து குறைந்தாலும் தாமிரபரணி ஆற்றில் வெள்ள அபாயம் குறைந்தது. ஆனால் டிசம்பர் 31ஆம் தேதி அதிக அளவு மழை இருக்கும் என்ற வானிலை ஆராய்ச்சி மையத்தின் அறிவிப்பை தொடர்ந்து நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்தினர் தாமிரபரணி ஆற்றில் கரையோரத்தில் இருக்கும் மக்களை பாதுகாப்பு இடத்தில் இருக்குமாறு அறிவுறுத்தி அதற்கான நடவடிக்கைகளை வருவாய்த்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் அணைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வினாடிக்கு 10,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. இதனால் ஸ்ரீவைகுண்டம் தாமிரபரணி ஆற்றில் இருந்து வினாடிக்கு 12,000 கன அடி தண்ணீர் வீணாக வெளியேறுகிறது. இதைத் தொடர்ந்து ஏரல் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் வருவாய்த்துறையினர் கரையோர பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொண்டு வருகின்றனர். புதிய தகவல்களுக்கு நன்றி தினகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.